இந்த 100 ரூபாய் கொடுப்பதனால்தான் நாட்டினுடைய தமிழகத்தினுடைய பொருளாதாரம் படுகொலிக்கு தள்ளப்படுகிறது என்று நினைத்து அவர் செய்தார்கள். ஆனால் தமிழக முதல்வராக வருகை தந்திருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தளபதியாரோ வந்தவுடன் அவர் கவனத்திற்கு போய் அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் அவர்களுக்கு அந்த 100 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இன்று மட்டுமல்ல, எந்த கூட்டங்களில் சென்றாலும் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம், இன்னமும் எதிர்பார்க்கிறோம். உங்களால தான் அன்றைக்கு நீங்கள் உயர்த்தினீர்கள், அதற்கு பிறகு இவர்களுக்கு விடிவு காலமே இல்லை. ஆனால் மீண்டும் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் விளக்கேற்றுவீர் என்று நம்புகிறோம். காரணம், இந்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத சூழல். அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. அதனால் இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்திலே நான் வேதனையோடு ரொம்ப வெட்கக்கேடாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஊழியர்களுக்கு சாதாரண மக்களுக்கு கிராம ஊராட்சியில கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாம் என்னென்ன சலுகைகள் இழக்கப்படுகிறார்கள் என்பது தெரியுமா? ஒன்று, 100 நாள் வேலை இல்லை. ஏன்? அவர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர் ஓய்ச்சி ஆபரேட்டர். சரி, அடுத்தது உழவர் அட்டை என்று சொல்லப்படுகிற நமது மாணவர்கள் குழந்தைகள் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிற போது அதற்காக கொடுக்கப்படுகிற அந்த உதவித்தொகை அடையாள அட்டை இருந்தால் கிடைக்கும். அந்த உழவர் அட்டை ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஓய்ச்சி ஆபரேட்டர். சரி, அடுத்ததாக வீடு கிடையாது, இலவசமாக அரசு கொடுக்கிற வீடு. ஏன்? அவர் ஓய்ச்சி ஆபரேட்டர். ஒருவர் சிந்திக்கலாம், நீங்கள் அரசு ஊழியர், நீங்கள் எப்படி அந்த அரசு கொடுக்கிற சலுகைகளை நீங்கள் எப்படி கேட்க முடியும் என்று கேட்டால், அரசு எவ்வளவு ஊதியம் கொடுக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட அகவிலைப்படியிலே தான் ஒருவருக்கு 3000, 3500, 4000 ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு மாதத்திற்கு கொடுக்கிறார்கள். அந்த ஒரு மாதம் கூட அதை கூட சரியாக கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு என்னென்ன இழப்புகள் இழக்கிறார்கள் பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அந்த ஓஏபி அந்த